போடணுமா கணக்கு பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் ரூமு கணக்கு பார்க்குறேன். ஃபாரினில் போய் கணக்கு பார்க்கணும். இங்கே பார்க்குற கணக்கு பத்தாதா? 50 லட்ச ரூபாய்க்கு சினிமாவில் என்னென்ன செலவு ஏது செலவு டீட்டெயில்ஸை டைரக்ட் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் இவருக்கு ஃபாரினில் போய் நோட்டி கணக்கு பார்க்குறாராம். சார் நான் இவங்கள புக் பண்ணிட்டேன் சார். இவங்கள ஃபர்ஸ்ட் போடுறேன். ஓகேங்களா? போடுறியா? ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சார். அதை நீ சொல்லக்கூடாது. டைரக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ரொடியூசர் நீங்களா நானா? ப்ரொடியூசர் இது வரைக்கும் நீங்கள் சார் இவங்கள புக் பண்ணது நான் சார். நீங்க புக் பண்ணிக்கலாம் சார். ஆபீஸ்க்கு வந்தா எனக்கு ஆர்டிஸ்ட் சார் நடுவுல நான் படத்துக்கு ஹீரோ நான் செலக்ட் பண்ணேன். சப்போஸ் நானே கூட ஹீரோ நடிச்சேன் சார். நடுவுல எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து புக் பண்ணி நான் கூட்டு வந்திருக்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு, ரூம் புக் பண்ணியாச்சு. அவங்க போய் ரிஜெக்ட் சார். நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன். நான் உங்க படம் பண்ணலீங்க. நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன் சார். நீங்க இவரெல்லாம் நம்பாதீங்க. நான் பேசுன நீ கூப்பிட்டு வரேன். ஓகே நீங்க படத்து ஹீரோயின் இவர் படத்தை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் தாஜ் கவர்மெண்டல் போகிறேன். நல்ல ஒரு ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு. அவரை கமிட் பண்ண உடனே உங்களை நான் என் படத்துக்கு கமிட் பண்ணுறேன். நீங்கள் தான் ஹீரோ. நோ செகண்ட் ஹீரோ, நோ தேர்ட் ஹீரோ, நோ ஃபோர்த் ஹீரோ, ஒன்லி சிங்கிள் ஹீரோயின். உங்கள் பேர் சாந்தி சார். சாந்தி சாந்தி அப்படி பேர் வச்சார். ஓகே சார் நீங்கள் போகலாம் சார். நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன் சார். ஆமா நான் புக் பண்ணனா அவர் புக் பண்ணாரா? அவங்க வரமாட்டா ப்ளீஸ். சாரி சார். நான் ரிஜெக்ட் பண்றேன். உங்களே ரிஜெக்ட் பண்றேன். அவ்வளவுதான். கேன்சல். எல்லாம் கேன்சல். உங்களுக்கு 50 லட்ச ரூபாய் கேன்சல். அவ்வளவுதான். வரல. அப்பா வெளியே போயிட்டானா? சாந்தி யுவர் மை மூவி ஹீரோயின். Thank you so much sir. ரெண்டு பேரும் படத்தை பண்ணி சக்சஸ் பண்ணுறோம். இவனை நம்பாத. இவன் எப்போ பார்த்தாலும் காரியங்கிறான், ஊமுங்கிறான், கணக்குங்கிறான், பிரேமே வைக்க மாட்டான். போய் போறாரு சார். தெளிவா இருக்க மாட்டாரு சார். கிளிக். Thank you so much sir. Thank you sir.